நமது ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிற தேவன். அப்போ உங்கள் ஜெபிக்கிறீங்களா, உங்க ஜெபத்துல வசனங்களா பேசிக்கிட்டே இருங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணுங்க, உங்களுக்கு அது சொந்தமாக்கி கொள்ளுங்க. விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்களா, பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எருசலேமுக்கு ஆதரவா இருந்த அதனிடத்திற்கு வந்து அதை காத்து தப்ப பண்ணுகிறவர், விடுதலையாக்குகிற கர்த்தாவேன்னு சொல்லுங்க. உடம்புல வியாதி இருக்குதா, எரேமியா 33:6 சொல்லுங்க. அவர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்கி எனக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற கர்த்தர். வெளிப்படுத்தல் 22:21 சொல்லுகிறது, அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. வெளிப்படுத்தல் 22:3 சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது. வாக்குத்தத்தங்களை பேசுங்க பிரதர். கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். வசனங்களை சொல்லு, ஜெபத்துல நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணு. வசனங்களோடு கூடிய ஜெபம் இருக்குது, அங்கதான் ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ஜெபத்துல. அந்த ஜெபம் தான் பரலோகத்தை அசைக்கும். நீங்க சும்மா அப்படியே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இதுக்கெல்லாம் பேய் ஓடாது. நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமலாம் சொன்னா பேய் ஓடாது. வசனத்தோடு இருக்கணும், அதெல்லாம் வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், அந்த தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டது, அல்லேலூயா, அப்பொழுதே நாவினால் நான் விண்ணப்பம் பண்ணினேன். தியானிக்கும் போது எனக்குள்ள ஒரு அனல், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தை பேசும்போது எனக்குள்ள ஒரு ஃபயர் பற்றி எரிஞ்சதுப்பா. அந்த ஃபயர் தாங்க முடியாத நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். வசனத்திலிருந்து உங்கள் ஜெபம் எழுமணும். அங்கதான் எஃபெக்ட், அங்கதான் பேய்கள் ஓடும், அங்கதான் மந்திர கட்டுகள் உடையும், அங்கதான் சத்துருக்கள் முறிந்து விழுவார்கள். இந்த யோசபாத்தை பார்க்கிறோம், எங்க அவருடைய சொந்த வசனத்தெல்லாம் போட்டு ஜெபித்த மாதிரி தெரியலையே. பழைய ஏற்பாட்டின் வசனங்களை சொல்லி சொல்லி யோசபாத்து ஜெபிக்கிறார். எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அழகா சொல்றார், நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அப்போ ஜெபம் செய்யும் போது முதல்ல ஜெபத்துல என்ன சொல்லணும், நீங்க தேவன் யார் என்பதை முதல்ல பேசுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் தேவன் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர். கடந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு கொடுத்த வெற்றியை அறிக்கை செய்யுங்க. கடந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு பலவீனத்திலிருந்து தப்புவித்து இருக்கிறார், அதை சொல்லுங்க ஜெபத்துல. எவ்வளவு பிசாசின் கட்டிலிருந்து கடந்த ஆண்டு உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார், அதை சொல்லுங்க ஜெபத்துல. அப்ப கடந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு செய்ததை நன்றி சொல்லி ஜெபத்துல பேச ஆரம்பி. பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் எழும். கடந்த நாட்களையும் ஆண்டவர் எனக்கு செய்தார்ல, அப்ப இந்த முறையும் கர்த்தர் எனக்கு செய்வார். தாயின் வயிற்றிலனை தாங்கினவர் என்னுடைய ஆயுள் நாட்கள் முழுவதும் நரைமுடி வழுவதும் என்னை தாங்கி என்னை தப்பு வைத்து என்னை காக்க என் கர்த்தர் வல்லவர்னு சொல்லி அப்படி நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபத்துல ஒரு மகிமையை பார்க்க முடியும், அந்த ஜெபத்துல ஒரு விடுதலையை உங்களால பார்க்க முடியும்.